ஹைட்ரா மிஷினை நம்ம எப்படி க்ளீன் பண்ணணும்னு பார்க்கலாம். டெட்டால் எடுத்துக்கலாம். ஒரு டிஷ்யூ கிளாத் எடுத்து டெட்டாலில் டிப் பண்ணி எடுத்து ஹைட்ரா மிஷினில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு டூல்ஸாக எடுத்து இந்த மாதிரி நம்ம க்ளீன் பண்ண ஆரம்பிக்கணும். ஹைட்ரா மிஷின் நம்ம எந்த பகுதி யூஸ் பண்ணமோ அந்த பகுதி சுற்றி இருக்கக்கூடிய பகுதி எல்லாமே அழகாக டெட்டால் மிஷினில் நீட்டாக க்ளீன் பண்ண ஆரம்பிக்கணும். எல்லா பகுதியுமே நீட்டாக எல்லா டூல்ஸையுமே டெட்டால் மிஷினில் க்ளீன் பண்ணதுக்கப்புறமா தான் நாம் இன்னொரு கஸ்டமருக்கு அதை யூஸ் பண்ணணும். ஏன்னா அவங்களுக்கு வந்து அப்போ தான் இச்சிங்கோ அல்லது அலர்ஜியோ ஏற்படாமல் இருக்கும். எல்இடி லைட்டு வரைக்கும் நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணதுக்கப்புறமா தான் இன்னொரு கஸ்டமருக்கு நம்ம யூஸ் பண்ணணும். எந்த காரணம் கொண்டும் க்ளீன் பண்ணாமல் இன்னொரு கஸ்டமருக்கு அதை யூஸ் பண்ணாதீங்க. அது வந்து கஸ்டமருக்கு ஹெல்ப்லெஸ். ஓகே, நெக்ஸ்ட் வந்து டேன் ரிமூவர். இந்த டேன் ரிமூவரில் மேல் பகுதி இருக்கு இல்லையா, இந்த பகுதியை கழட்டி டெட்டாயில் டிப் பண்ணி வச்சுக்கிட்டு அப்புறமா அதை க்ளீன் பண்ணி எடுத்து அதுக்கப்புறமா தான் இன்னொரு கஸ்டமருக்கு நம்ம அதை யூஸ் பண்ணணும். ஏன்னா டேன் ரிமூவ் பண்ணும்போது நிறைய கிருமிகள் போகும். ஸோ அதிலிருந்து அலர்ஜி இது வரக்கூடாதுங்கிறதுக்காக. நெக்ஸ்ட்டு நம்ம வேஸ்ட் வாட்டர் சேர்ந்துருக்கும் இல்லையா, நம்ம ஃபேஷியல் பண்ணும்போது நிறைய வேஸ்ட் வாட்டர் சேரும். ஸோ அந்த வேஸ்ட் வாட்டர்லாம் எடுத்து அந்த தண்ணீரை கொட்டி அந்த பாட்டில் நல்லா க்ளீன் பண்ணிக்கணும். மினரல் வாட்டர்ஸ் நல்லா க்ளீன் பண்ணிக்கிட்டு திரும்ப டெட்டால் வச்சு நல்லா க்ளீன் பண்ணி வாட்டர்லாம் ரிமூவ் ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து திரும்பவும் அந்த பாட்டில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா தான் யூஸ் பண்ணணும்.